ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்வாட் கார்டு மான்வாவோட எபிசோடு 21 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன இருக்கும், நம்ம ஹீரோ முன்னாடி அந்த கருப்பான ப்ளூ ஐயோட இருக்கிற அந்த மீன் அது அப்பியர் ஆயிருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். அட, இது அக்ரிமோசஸ் அதனை நான் சுத்தமாக யோசிக்கலப்பா. இந்த விஷயத்த நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்னு. ஏன்னா என்னோட போன வாழ்க்கையில் யார் யார் லெஜெண்டரியான நேம்ஸோட இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் ஒரு விஷயத்த ஹண்ட் பண்ணாங்க. அதுதான் இந்த அக்ரிமோசஸ், இந்த மீன். அது மூலமாக தான் அவங்க இந்த அளவுக்கு ரொம்ப லெஜெண்டரியான பர்சனாக மாறினாங்க. கண்ணு முன்னாடி தங்கமே இருக்கும் போது நான் எப்படி இந்த தங்கத்தை அப்படியே விடுவேன்? இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஒன்றும் விட மாட்டேன் அப்படின்னு ஆளு முன்னாடி வரும்போது திடீர்னு அந்த மீன் ஏதோ ஒரு ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணு. அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் உருவாக நம்ம ஹீரோ அந்த ஸ்கில்லை பார்த்தோன்னே செம்ம வேகமாக அவனோட காலை வச்சு நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, பிளாக் ஹோல் மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில்லு. இதனாலேயே இந்த மீனுக்கு நேச்சுரலாக இனிமையே இல்லை. ஏன்னா அந்த பிளாக் ஹோலால் ஒரு தனியான ஸ்பேஸை கிரியேட் பண்ண முடியும். அது மூலமாக எதையும் அதால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான எபிலிட்டி தான் அது. சிம்பிளாக சொன்னால் ஒரு தனியான டொமைனை கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. அந்த போர்ட்டல் வழியாக வர அழுத்தமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஹீரோவையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணமா நம்ம டோஜன் அவனோட மானாவை அதை நோக்கி செலுத்த ஆரம்பிக்கிறான். அந்த மானாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே போகுது. ஆனால் அப்படி இருக்கும் போதும் இந்த விஷயம் பத்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்னால் இந்த மீனை என்னோட பவரை வச்சு எப்பயோ கொல்ல முடியும், ஆனால் அப்படி நான் பண்ண மாட்டேன். நான் ஒண்டி அப்படி பண்ணிட்டேன், அவ்வளோதான். என்னால் அது கிரியேட் பண்ணுற அந்த இன்டர்னல் டொமைன் அதை அடைய முடியாது. அதை அடையிறதுக்கு ஒரே ஒரு வழி, என் கிட்ட இருக்கிற மானாவை வச்சு எப்படியாச்சும் நான் ஜெயிக்கணும். அங்கே ஃப்ளேமிங் மானாவை இன்னமும் அதிக அளவில் அவன் வெளிப்படுத்துகிறான். அவனோட உடம்பே அப்படி க்ளோ ஆகுது. இத்தனைக்கும் நம்ம டோஜனை விட்டு ரொம்ப தூரமாக அந்த பிரான மீன் பவரோட ப்ரெஷரில் அதுங்களே இறந்து போகுது. ஆனால் இதுவும் அந்த அளவுக்கு எனஃபா இல்லை. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளோதான், இது என்னையும் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த இடத்துல இருக்க டார்க் மானா அதையும் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்குள்ள அப்சர்வ் பண்றான். அதையும் நல்லா பியூரிஃபை பண்ணி செலுத்தும் போது அவனோட நோஸ்ல இருந்து பயங்கரமா அங்க ப்ளீட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நானும் என்னோட லிமிட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு நான் சோர்ந்து போக முடியாது. நான் அந்த எபிலிட்டி அடையணும்னா எனக்கு ஒரே ஒரு வழி, நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கில்ல இன்னமும் அதிக அளவுல நான் பயன்படுத்தணும். அந்த டார்க் மானாவை பியூரிஃபை பண்ணி அதிக அளவுல அவன் வெளிப்படுத்துறான். சீன் அப்படியே ரிவருக்கு வெளிப்பக்கம் வந்து அங்க வெளியில ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா ஒரு சில செகண்ட்லயே அந்த விஷயமும் அப்படியே மாறுது. நம்ம ஹீரோ போட்ட ப்ரெஷர்ல அந்த இடத்துல மானா அப்படியே தெரிக்குது. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ விடவே இல்லையே. அந்த மீனு கிட்ட இருக்கிற அந்த எபிலிட்டியை வெற்றிகரமா அவனோட கையில ஏத்துக்கிறான். ஃபைனலி நான் ஆசைப்பட்ட அந்த விஷயத்த அடைஞ்சிட்டேன். இதுக்கு தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ண. அப்படிப்பட்ட எபிலிட்டி அதுவும் இப்போ என் கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த ரிவருக்கு இந்த பக்கம் வந்து அந்த இடத்துல சில பல பறவையும் ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஆச்சரியமா பார்த்துன்னு இருக்கு. காய்ஸ், இது என்ன ஒரு வித்தியாசமான மிருகமா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அது நோண்ட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ தும்பி விட அங்க இதை பார்க்குற அந்த பறவையும் பயந்து போய் அப்படியே ஓடி போகுது. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப அதிகமாக மானவை பயன்படுத்தினால இந்த இடத்துல நான் அன்கான்சியஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று, என்னோட மானா அது முன்ன இருந்ததை விட ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கு. ஏன்னா என் கையில் இருக்க இந்த பேரியர் முன்ன இருந்ததை விட இப்போ பல மடங்கு ஸ்ட்ராங்கராக இருக்கு. முக்கியமாக இப்போ என்கிட்ட ரொம்ப ரேரான ஒரு எபிலிட்டியும் இருக்கு, போர்ட்டலை உருவாக்குறதுக்கான எபிலிட்டி. இதை நம்ம ஹீரோ எதுக்காக போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்குள்ளே எதையும் அப்சர்வ் பண்ணிக்க முடியும், அதே டைமில் எதையும் வச்சுக்க முடியும். சிம்பிளாக சொன்னால் ஒரு இன்வென்டரி மாதிரி தான். பரவாயில்ல, இன்னைக்கான நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுக்கிறான். அவ்வளோதான், இதுக்கு மேலேயும் இந்த ரிஃப்டில் எதுவுமே இல்லை. இதை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு லாஜிக்கு போக வேண்டியதான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே கொரியன் அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர் மிஸ்டர் ஹிவாங் அவரை நோக்கி போகுது. ஆல்ரெடி பிரசல்ல ரிஃப்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அங்கே ஏகப்பட்ட ஆளுங்க இறந்து போனாங்களே, அதை பற்றின நியூஸை பற்றி அவர் சொல்கிறாரு. இந்த விஷயம் இன்னமும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் செய்யப்படல. ஆனால் அங்கே போன ஏ ரேங்க் எஸ் ரேங்க் ஆளுங்க இறந்து போனாங்களே, இந்த விஷயம் இது வந்து உண்மைதான். இது நான் யோசிச்சதை விட பெரிய இழப்பா இருக்கு. ஏன்னா இது மூலமா டேலண்டடா இருக்கிற நிறைய பேரை நம்ம இழந்துட்டோம். ஆனா இந்த மாதிரி இடத்துலயும் நம்ம சிஓ டோஜன் அவன் என்னன்னா இந்த மாதிரி விஷயத்த அசால்ட்டா கிளியர் பண்ணிட்டு போயினே இருக்கிறான். ஆமா ஆமா, ரீசெண்டா இப்போதான் ரியோமா டகாஷி அந்த எஸ் ரேங்க் ஹீரோவை அவன் தோக்கச்சிருப்பான். அதுதான் இப்போ ரீசெண்டா மிகப்பெரிய டாபிக்கா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஜூயாங்கு அவங்களும் நம்ம ஹீரோ மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட்டை காட்டினாங்க.
அதே மாரி ரிஃப்ட்ல எதுக்காக இப்படி ஆவுது? ஏன் இப்படி டார்க் மனா அப்பியர் ஆவுது? இந்த விஷயம் தெரியல. ஆனா குறிப்பிட்ட இடத்துல ஒண்டி தான் இப்படி ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஹேய்! அதுக்கு நீ அப்படியே விடக்கூடாது. எதுக்கும் நீ கண்ண வை என்ன? ஆனா நான் யோசிச்சு பார்க்கல. நம்ம சியோ டோஜன் அவன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கான். அப்புறம் சீன் அப்படியே பிரேசிலோட ஹெட் குவார்ட்டருக்கு போகுது. அந்த இடத்துல பிரேசிலோட ஹெட் அவரு வந்து ரொம்ப ஆத்திரமா வராரு. இதுதான் எங்களோட டிமாண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அவரோட வாயிலேருந்து வார்த்தைகளே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ டிமாண்ட வச்சிருக்கான். என்ன ஆச்சு? டிமாண்டுக்கு நீங்க ஒத்துக்கலையா? இது ரொம்ப அதிகமா இருக்கு. இத உங்களால பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இப்பயே நான் போறேன். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு வேலை இல்ல. இப்படி நம்ம டோஜன் போகும்போது, ஐயோ! இரு இரு. பிரேசிலோட சேஃப்டிய பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரேன். ஒரு எஸ் ரேங்க் ஹீரோ. அதனால இது உன்னோட டியூட்டி இல்லையா? என்னது? என்னோட டியூட்டியா? ஆல்ரெடி இதே மாரியே நான் 2 ரிஃப்ட்ட மொத்தமா க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது, உங்க பிரேசில் ஹீரோஸ்லயும் எஸ் ரேங்க் ஹீரோஸ் வந்து இருப்பாங்கல்ல. அவங்க கிட்ட போய் இந்த மாரி இது உங்க டியூட்டி அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? அவங்க கிட்டயும் சொல்லி இந்த விஷயத்த பண்ண வேண்டியது தானே? அதனால இத வந்து நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. பிரேசிலோட சேஃப்டிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. இதுவே கொரியால இந்த மாரி ரிஃப்ட் ஆயிருந்தா, ரெசிலியன்ஸா இருக்கிற நீங்க உங்களோட எஸ் ரேங்க் ஹீரோஸ ஹெல்ப்புக்காக சென்ட் பண்ணுவீங்களா? இத கேட்கிற அந்த ஹெட் மத்தவங்க எல்லாருமே வாய பொளக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி கேள்வி அவன் கேட்டுட்டான். இதனாலேயே அந்த ஹெட்டும் சொல்றான், நீ வந்து ஏதாச்சும் பண்ணணும். நான் இந்த விஷயம் கண்டினியூவா ஆச்சுன்னா அவ்வளவுதான். ரிஃப்ட் வழியா ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வெளியில வந்து இந்த விஷயத்த மொத்தமா முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரச்சனை இன்னமும் தான் தொடர்ந்து அதிகமாயினே இருக்கும். சேர்மன், இப்போ இதுதான் விஷயம்னா இதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு ஆன்சர் இருக்கு. டோஜனோட டிமாண்ட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்களே சொல்றீங்க இந்த ரிஃப்ட்ல இருந்து மாஸ்டர்ஸ் வெளியில வந்தா அவ்வளவுதான், பிரேசிலே மொத்தமா அழிஞ்சு போயிடும். அப்படி இருக்கும்போது பிரேசிலோட சேஃப்டியை கம்பேர் பண்ணா இந்த டிமாண்ட் இது என்ன உங்க கண்ணுக்கு ரொம்ப பெருசாவா தெரியுது? நம்ம ஹீரோவை மழுப்பி எப்படியாச்சும் ஒத்துக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணாரு. ஆனா அவரே வாய் குத்து அவரே அங்க மாட்டிக்கினாரு. இதனால அந்த ஹெட்டாலையும் எதுவுமே பண்ண முடியல. ஒரு அங்க ஒத்துக்கிறாரு. சரி, இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். நீ ஒரு ரிஃப்டை கிளியர் பண்ணும்போது உனக்கு $50 மில்லியன் ஒரு ரிஃப்ட்டுக்கும் நான் தரேன். சரி, அப்பனா சீக்கிரமா அந்த விஷயத்த ஆரம்பிங்க. நான் 2 டஞ்சனை கிளியர் பண்ணிட்டேன். இப்படி இருக்கும்போது எனக்கு டோட்டலா $100 மில்லியன் இப்போ என்னோட அக்கௌண்ட்டுக்கு வரணும். இதை பார்க்குற ஜூயாங்கும் மனசுலயே யோசிக்கிறா. இப்போ எல்லாருமே நம்ம டோஜனை மணிக்கு ரொம்ப அலையிற ஒரு பர்சன் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா நம்ம ஹீரோ இதை ஒன்றும் சும்மா பண்ணல. பிரேசில்ல நம்ம ஹீரோக்கு இந்த அளவுக்கு பணத்தை தராங்க அப்படின்னு இந்த விஷயத்த வெளியில சொல்ல முடியாது. சொன்னா அவ்வளவுதான், பிரேசிலோட மானமே போயிடும். அதனாலேயே இந்த விஷயம் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். நம்ம டோஜன் அவனுக்கு பணமும் கிடைச்ச மாதிரியாச்சு, உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட மாஸ்டரையும் கொன்ன மாதிரியாச்சு. இப்படின்னு டோஜனை யோசிச்சு அவ ஸ்மைல் பண்ணுவாளா? அந்த இடத்துல நம்ம ஜங்குக்கு புரியல. ஆமா, இவ எதுக்காக ஸ்மைல் பண்றான்னு. நம்ம ஹீரோவும் அங்க பழைய டோஜன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பாள, அந்த விஷயத்த யோசிக்கிறான். ஸ்டார்டிங்ல இந்த பாடியோட ரியலான ஓனர் கிட்ட அவன் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். நம்ம டோஜனோட வாழ்க்கை அது ரொம்ப ஏழ்மையா இருந்திருக்கும். ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருந்திருக்க மாட்டான், ரொம்ப வீக்கா இருந்திருப்பான். ப்ராமிஸ்ல முக்கியமா பாட்டியும் தங்கச்சியும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தாங்க பண்ணியிருப்பான். இப்போ என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பணத்தால பிரச்சனை ஒன்றும் வராது. தீன் அப்படி இந்த பக்கம் வந்து நம்ம டோஜனோட பாட்டியும் தங்கச்சியும் டோஜனை நியூஸ்ல பார்க்க அவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க. நியூஸ்லயும் நம்ம டோஜனை பத்தி தான் ஒன்று இருக்கு. ரீசெண்டா இப்பதான் ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னன்னா, பிரேசில் கவர்மெண்ட் அவங்க டோஜனோட எல்லா டிமாண்டுக்கும் ஒத்துக்குனாங்களாம். அதுக்கு ப்ரூஃபா ஒரு டாக்குமெண்ட்ல நம்ம டோஜன் சைன் போடுறான். ஏன்னா அப்பதான் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நாங்க ஒத்துக்கல அப்படி இப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. இது ஒரு ப்ரூஃபாவும் இருக்கும். இது எல்லாத்தையுமே கேங்கு பார்த்துன்னு இருக்கான். கேங்குக்கு என்னடா இவன் இப்படி முன்னேறி போயிட்டான்னு கடுப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கொண்டி தான் அந்த இடத்துல தப்பிச்சிருப்பான். ஆளோட நிலைமையும் மோசமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ரிஃப்ட்டுக்குள்ள ஏகப்பட்ட ஏ ரேங்க் எஸ் ரேங்க் ஆளுங்கெல்லாம் இறந்து போயிருப்பாங்களே, அவங்க எல்லாருக்குமே ஒழுங்கான மரியாதையை அவங்க கொடுக்குறாங்க. அங்க நிறைய பேருக்கு இதனால கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய லாஸ். அங்கதான் நம்ம ஹீரோவும் இருக்கான். அவனுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில இதே மாதிரி தான் ஏகப்பட்ட ஆளுங்களை நம்ம ஹீரோ இழந்திருப்பான். அந்த விஷயம்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு ஹோட்டல்ல நோக்கி வருது. அங்க ஜங்கும் கேட்கிறான், ஆமா நெக்ஸ்ட் லிஃப்ட்டுக்கு எங்க கூட வரீங்க தானே டோஜன்? ஆனா நம்ம டோஜன் எதுவும் யோசிச்சுக்கினே சாப்பிட்டுன்னு இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் அங்க சொல்றான், நம்ம
நம்ம எப்படி அந்த ரிஃப்ட்டை கிளியர் பண்ண போறோம் அதை பத்தி தான் நான் யோசனை தானே. சிம்பிளா சொன்னா, நான் ஒரு ரிஃப்ட்டை மூடும் போது நீங்க வேற ஒரு ரிஃப்ட்டோட என்ட்ரன்ஸ் அந்த மாஸ்டர்ஸை கொள்ளுங்க. இதுல எனக்கு புரியுது டோஜன், அந்த டைம்ல நீங்க வருவீங்க. இந்த ஒரு வாய்ப்பை வச்சு நம்ம எல்லாருமே அந்த ரிஃப்ட்டை மூடணும் அதானே. பரவாயில்ல, நீ வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்க தெரியுமா. ஏன்னா நான் சொல்ல வந்ததை கப்புன்னு பூச்சிக்கினேன். சிம்பிளா சொன்னா, நான் ஒரு ரிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணும் போது நீங்க வேற ஒரு ரிஃப்ட்டுக்கு போவீங்க. அதுவும் லோ லெவல் மாஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி இடத்துக்கு போங்க. இப்படி பண்ணா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 3 ரிஃப்ட்டை நம்மளால மூட முடியும். அதே மாதிரி உள்ள இருக்கிற வேல்யூபிளான ஐட்டம் பங்கு உங்களுக்கு கிடைக்கும். இதை கேட்டோன்னே எல்லாருமே சார்ஜ் அப் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் ஜூயாங் கிட்ட சொல்றான், ஜூயாங், எல்லா விஷயங்களையும் நீயே பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்காத. நான் வர வரைக்கும் நம்ம டீம் மெம்பர்ஸ் அவங்கள ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ண பாரு. மீதி விஷயத்த நான் வந்து பார்த்துக்கிறேன். கண்டிப்பா உன்னால முடியும்ல. ஏன்னா நீ வேற எஸ் ரேங்க்கு, கண்டிப்பா முடியும் தானே. இதை கேட்டோன்னே நம்ம ஜூயாங் ரொம்ப பிளஷ் ஆகுறா. முடியும் கண்டிப்பா. அங்க ஜூயாங் இப்படி வைக்கப்படும் போது மற்றவங்களும் ஒரு மாதிரி பேசுறாங்க. ஜூயாங்கோட முகத்தை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அவங்க செவந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும் போது கண்டிப்பா அவங்க 2 பேரும் டேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்படின்னு அவங்க பேசுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க சொல்றான், அப்புறம் என்ன, டைரக்டா இப்போ நம்ம வேட்டைக்கு போகலாம். சீன் அப்படியே நம்ம டோஜன் நோக்கி வருது. டோஜன் காடு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கான். அந்த இடத்துல திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குமா. அப்படியே அவன் சைல பார்க்கறான். சைல ஒரு ஜெயிண்டான மாஸ்டரும் நம்ம ஹீரோ பயங்கர வேகமா தாக்க வரோம். நம்ம டோஜன் அதை பார்த்து இன்னமும் எக்ஸைட் ஆகுறான். அந்த மாஸ்டர் வரும்போது தாக்கும் போதே ஆளு சொல்றான், அப்புறம் என்ன, டைம் வந்துச்சு, காசை சம்பாதிக்க வேண்டியதா. பஞ்சோட இம்பேக்ட்ல அந்த மாஸ்டரோட முகமே ஒரு மாதிரி பேந்து போகுது. ஆனா அப்பயும் அந்த மாஸ்டருக்கு பெருசா அவளைக்கும் எதுவாகல. அந்த மாஸ்டருக்கும் இப்பதான் புரியுது நம்ம டோஜனோட ஸ்ட்ரென்த் அது எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு. யோசிக்கல, இந்த மாஸ்டரோட ஸ்கின் அது ரொம்ப டஃப்பா இருக்கு. சரி, இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல என்னோட அந்த நியூவான டெக்னிக்கை பயன்படுத்த வேண்டியதான். இந்த மாஸ்டர் செம்ம வேகமா நம்ம ஹீரோ வந்து தாக்குமா. நான் ஆளு அசால்ட்டா குதிக்கிறான். குதிச்சு திரும்ப மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். அடிச்ச அடியில வாயிலிருந்து பயங்கரமா ரத்தமா ஊத்துது. இதனால அந்த மாஸ்டர் இன்னமும் பர்செக் மோடுக்கு போகுது. ஒரு மண்டையிலிருந்து உடம்பு வரைக்கும் அப்படியே செவந்து போகுது. டோஜனுக்கும் அங்கே புரியுது, இதுக்கு மேலே அது டிஃபென்சிவாக இருக்கிறது, கண்டிப்பாக அட்டாக் பண்ணணும்னு. கரெக்டாக அதை அட்டாக் பண்ணும் போது அவனோட அந்த போர்ட்டலை அதை அவன் உருவாக்குறான். அந்த பஞ்சும் கரெக்டாக நம்ம ஹீரோ மேலே தான் பட வேண்டியது. ஆனால் அந்த போர்ட்டலுக்குள்ளே போனோடனே அங்கே பஞ்சு காணாமல் போயிடுது. பார்க்குற அந்த மாஸ்டர் ரொம்ப குழம்பி போகுது. ஆமாம், என்ன இது, என்னோட பஞ்சுக்கு என்ன ஆச்சு. ஆனால் அதுக்கு தெரியல, பின்னாடி ஒரு போர்ட்டல் அப்பியர் ஆகுது. அந்த பஞ்சு அது டைரெக்டாக பின்னாடியே தாக்குது. இந்த டெக்னிக் நல்லா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இதுல மானா ரொம்ப அதிகமா கன்சியூம் ஆகுது. இது காம்பேக்டுக்கு சரியா இருக்காது. இதே மாதிரி நம்ம ஹீரோ கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே ஹெட்டோ பாக்குறாரு. ஹெட்டவல்ல அங்க ஒரு ரிஃப்டையும் அவன் கிளியர் பண்ணுவானா. உடனே அந்த லேடியும் $50 மில்லியன் நம்ம ஹீரோட அக்கௌண்ட்ல போடுறாங்க. பாஸ், இவனுக்கே எல்லா டாலர்ஸையும் நம்ம தண்ணி மாதிரி செலவு பண்ணா அவ்வளவுதான், நம்மளுக்கு கண்டிப்பா எதுவும் மிஞ்சாது. அதேதான், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவனை எடுக்க விடக்கூடாது. கேட்குற அந்த லேடி ரொம்ப ஆச்சரியமாகுது. அப்படின்னா உங்களோட பிளான் வந்து அந்த பேமெண்ட்டை டிலே ஆக்கணும் அதானே. நீ என்ன யோசனை இருக்க, பேமெண்ட்டை டிலே ஆக்குனா இன்னமும் தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஏன்னா பேமெண்ட்டை டிலே ஆக்குறேனே வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நம்ம டோஜன் அவன் ரிஃப்ட் எதையுமே முடிக்கல, பேமெண்ட் வந்தாதான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டானா. அதனால என்ன பண்ணு, திறமையான ஏ ரேங்க், திறமையான எஸ் ரேங்க் ஹீரோஸ் எல்லாரையுமே இங்க வரவே சீக்கிரமா ஸ்பெஷல் டீமை உருவாக்க. இன்னைக்கு டோஜனா இல்ல நம்ம ஸ்பெஷல் டீமான்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த ஸ்பெஷல் டீமுக்கு $10 மில்லியன் தரேன்னு சொல்லு. கண்டிப்பா சார், இதோ மெசேஜ போட்டுறேன். சரி, இப்பதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. இன்னைக்கு சியோ டோஜனா இல்ல இந்த உலகத்திலேயே ரொம்ப திறமையான ஹீரோஸா, இந்த இடத்துல யாரு ஜெயிப்பா. நாங்க போன்ல பெரிய பெரிய ஹீரோஸுக்கு மெசேஜ் வந்து நம்ம கேங்கோங்க மெசேஜ் வந்திருக்கோம். அதுக்கு இதை பார்த்த உடனே தெரியுது, இப்பதான் அந்த ஆளு கரெக்டான டிசிஷனை எடுத்திருக்கான். பக்கத்துலயே ஒரு ஆளும் வந்து சொல்றான், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். போன இடத்துல அங்க நிறையவே ஏ ரேங்க் எஸ் ரேங்க் ஆளுங்க அவங்க வந்து இறந்து போயிருக்காங்களா. ஓ அப்படியா, $10 மில்லியன் அது வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா ஹண்டிங் ஈஸியா தான் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் போனை பாக்குறான். என்னது, டீமா வேலை செய்யணுமா? இது என்ன கடுப்பான விஷயமா இருக்கு. நான் அந்த டோஜன் கூட டீமா வேலை செஞ்சு இந்த விஷயத்த முடிக்கணுமா? இல்ல, இது வந்து அனோயிங்கா இருக்கு. சார், இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த டீம்ல நல்லா பாருங்க, நம்ம டோஜனோட பேரும் அங்க இல்ல. டோஜனோட டீம்ல இருக்க அந்த ஜூயாங்கு, ஜங்கு, மத்தவங்க அவங்களோட பேரும் அங்க இல்ல. கேங்குக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்னதான் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட போன்லயும் $50 மில்லியன் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் வருமா. அங்க ஜூயாங் கேக்குறா, டோஜன்
பேமெண்ட் எல்லாம் கரெக்டா ஆகுதா? இப்போ வரைக்கும் கரெக்டா ஆகுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தொடர்ந்து பேமெண்ட் அனுப்புறது அவருக்கு கஷ்டமா இருக்கு. அதனால தான் இப்போ இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஹீரோஸை கேதர் பண்ணி ஒரு ஸ்பெஷலான டீமை அவர் உருவாக்கின்னு இருக்காரு. பரவாயில்ல, நான் அந்த ஆர்கனைசேஷனை முட்டாள் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அவங்களுக்கும் மூளை இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. ஆமா டோஜன், இந்த மாதிரி நீங்க சொன்னதும் கரெக்டு தான். இது மூலமா முடிஞ்ச அளவுக்கு அவங்க காசை மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியல, அவங்க அக்ரிமெண்ட்டையே போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் போது காசு அது வந்து ஒரு மிகப்பெரிய மேட்டரா அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் இன்னமும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த நான் பண்ணணும். இதே மாதிரி டோஜனோட டீம் உள்ள போக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அங்க ஹெட் குவார்ட்டர்ல டைப்பிங் மேல டைப்பிங்கா யாரோ ஒருத்தங்க அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்க ஒரு ரிஃப்டை கிளியர் பண்றான். இதே மாதிரி அந்த ஸ்பெஷல் டீம் அவங்களும் ஒரு ரிஃப்டை கிளியர் பண்றாங்க. ஆனா ஒரு ரிஃப்டுக்கே அவங்களோட உயிரே போயிட்டு வர மாதிரி இருக்கு. ஆனா எஸ் ரேங்க் ஆளுங்களுக்கு அவளுக்கும் இன்ஜுரி இல்ல. ஆனா ஏ ரேங்க் ஆளுங்களுக்கு பலமா அடிபட்டிருக்கு. அங்க டயர்டாவும் இருக்காங்க. நம்ம டோஜன் தொடர்ந்து பெரிய பெரிய மாஸ்டரை தனியா அங்க வெட்டி போடுறான். உன்னோட கண்ணை பார்க்கும் போதே எந்த அளவுக்கு ஆளு மாஸ்டரஸா இருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய நாள் போகுது. ஹெட் குவார்ட்டர்ல இருக்க ஆளுங்களாம் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. நான் இவங்க முடிக்க இவங்கெல்லாம் முடிச்சாங்க, இவங்க முடிக்கல அப்படின்னு அவங்க ரெக்கார்டும் பண்ணணும். அதனாலேயே கண்ணு கீழெல்லாம் ஒரு மாதிரி டார்க் சர்க்கிளா இருக்கும். பக்கத்துல இருக்கவன் தான் சீர் பண்றான். ஏய், இதுக்கே சோர்ந்து போயிட்டா எப்படி? இன்னமும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆமா ஆமா, என்ன பண்றது, இது நம்மளுக்கு வேலையா இருக்கு, அதனால பண்ணிதான் ஆகணும். இதே மாதிரி 24/7 அவங்க அந்த ஸ்கிரீனையே பாக்குற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ரிஃப்டோட எண்ணிக்கையும் குறையுது. கடைசியா டார்க் மானாவோட இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ரிஃப்ட் தான் இருக்கும். அந்த ரிஃப்டும் அங்க மறைஞ்சு போவ அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஐயா ஜாலி, அவ்வளவுதான், ரிஃப்ட் மொத்தமா மாஞ்சு போயிடுச்சு. வெற்றிகரமா கடைசியில அங்க ஜெயிச்சதும் நம்ம டோஜனோட டீம் தான். நம்ம டோஜனுடைய டீம் தான் அதிகமா ரிஃப்டை க்ளோஸ் பண்ணிருக்கோம். அதனால மத்தவங்களுக்குலாம் அங்க அவ்வளோ சந்தோஷம். நிறைய பேர் அழுவுறாங்க. நிறைய நாள் தூங்கல, சாப்பிடல, இந்த மாதிரி தான் ஸ்கிரீனையே பார்த்துன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல அந்த லேடியும் ஓடி வந்து ஹெட் கிட்ட சொல்றான். ஃபைனலி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அங்க டீம் வந்து முடிச்சிச்சு. இப்போ எந்த விதமான டார்க் மானாவோட இருக்கிற ரிஃப்ட் வந்து இல்ல. டார்க் மானாவோட இருக்கிற ரிஃப்ட் எல்லாத்தையுமே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க போகும்போது, இல்ல இன்னமும் நிறைய ரிஃப்ட் வந்து க்ளோஸ் ஆகல. அதாவது டார்க் மானாவோட இருக்கிற ரிஃப்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஆனா இன்னமும் ஏகப்பட்ட ரிஃப்ட் வந்து இருக்கு. ஆனா அந்த ரிஃப்ட் பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா அது அசால்ட்டா அதை முச்சலாம். என்கிட்ட வேற ஒரு ஐடியாவும் இருக்கு. அட பாஸ், நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கப்புறம் அங்க ஏகப்பட்ட டார்க் மானா ரிஃப்ட் அவங்க க்ளோஸ் பண்ணாங்கல்ல, அதுக்காகவே ஒரு பார்ட்டியை வைக்கிறாங்க. அந்த இடத்துல மீட்டு ஜூஸ் இந்த மாதிரி தான் ஜாலியா இருக்கும் அந்த இடமே. முக்கியமா ஏகப்பட்ட ஹீரோஸும் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவோட டீமும் அங்க இருக்கு. நம்ம ஜங்கோ சேர்மேனை பார்த்தோன்னே சொல்றான், அவ்வளவுதான், இங்க இருக்கிற டார்க் மான ரிஃப்டை நாங்க மொத்தமா முடிச்சிட்டோம். ஸோ அப்படி இருக்கும் போது நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் உங்களோட கொரியாக்கே திரும்பவும் போகலான்னு இருக்கோம். என்னது, அதுக்குள்ளேயே நீங்கள் போறீங்களா? கேட்குற அவரு நம்ம டோஜனையும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. நான் என்னதான் மற்றவங்க போனாலும் நம்ம டோஜனை எப்படியாச்சும் ஒரு பக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு. இதனாலேயே டோஜனோட ஃப்ரெண்ட்ஸு கிட்டேயும் டோஜன் கிட்டேயும் அவர் சொல்கிறாரு, அட என்ன நீங்கள் அதுக்குள்ளே கொரியாவுக்கு போறீங்களா? இந்த மாதிரி இன்னமும் ஏகப்பட்ட ரிஃப்ட் வந்து இங்கே இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது இன்னமும் இந்த மிஷின் வந்து முடியல, அதையும் முச்சு விட்டா நல்லா இருக்கும். இல்ல, இங்க வந்ததே அந்த சாண்ட்ரம் அந்த மிஷினை முடிக்க தான். அது போக நாங்க ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணோம். இதுக்கு மேல எங்களால வேலையை பார்க்க முடியாது, இதுக்கு மேல நீங்களே பாத்துக்கோங்க. இப்படி ஜங்கு சொல்லும் போது அவரு ஒரு மாதிரி யோசிப்பாரா? உங்க ஜங்குக்கு இதுலயே தெரியுது நாங்க யோசிச்சமா தான் நாங்க போறத பத்தி அவருக்கு கவலை இல்ல. எப்படியாச்சும் நம்ம டோஜனை இங்கேயே இருக்க வைக்கணும் அப்படின்னு தான் அவரு பாக்குறாரு. இதனால நம்ம ஜங்கும் டோஜன் கிட்ட கேக்குறா, டோஜன் இந்த மாதிரி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆனா அதுக்குள்ளேயே அவரும் நடுவுல வராரு. டோஜன் இங்க கொஞ்சம் சைடா வரீங்களா? உங்க கூட பிரைவேட்டா நான் பேசணும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் போகும்போது நம்ம ஜங்கு ஜூயாங் கிட்ட கேக்குறான், ஆமா ஜூயாங், இந்த மாதிரி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நம்ம டோஜன் வந்து இங்கேயே இருப்பாரா? நான் இப்ப அவர்கிட்ட பணத்துக்கு குறையல, பணமும் ரொம்ப அதிகமா இருக்கு. மெட்டீரியலை பத்தியும் சொல்லவே தேவையில்ல. அந்த ப்ளூ crocodile அதோட ஹார்ட்டும் இருக்கு, அது போக ஏகப்பட்ட கிறிஸ்டலும் இருக்கு. ஆனா ஜூயாங் கம்முன்னு இருப்பாளா? இதனால ஜங்கு அங்க கலாய்க்கிறான். என்ன ஜூயாங், இந்த மாதிரி உங்களுக்கு வெக்கமா இருக்கோ? ஒரு கூடயே இருக்கணும் ஆசை தானே உங்களுக்கு? இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல.
இதுக்கப்புறம் அவரும் நம்ம டோஜன் கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா நம்ம டோஜன் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டான் கொரியாக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகணும்னு. அதனால அவரு என்னதான் மாங்குன்னு ஆஃபர் பண்ணாலும் அந்த இடத்துல டோஜன் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. இப்படியே ஆளு போக ஆரம்பிக்கிறான். அங்க அவருக்கும் என்ன பண்ணும் தெரியல. இதுக்கப்புறம் அவங்க சைட்ல அமெரிக்காவோட மிகப்பெரிய பியூட்டி இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ மீட் பண்ணிருப்பானே, இந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோவை கேசல் அப்படின்னு சொல்லியிருப்பா. இவள நம்ம அமெரிக்காவோட பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நம்ம ஜங்கு ஏத்தி வரா. அட ஜூயாங் என்ன பண்ணிருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் பேசின்னு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து போலியா என்ன? அட நீ என்ன சொல்ல இருக்க? நான் எங்க போகணும்? வேற என்ன? அவங்க உங்க கண்ணு முன்னாடியே சீக்கிரட்டா ஃப்ளர்ட் பண்ண இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நீங்க அப்படியே பார்க்கதான் போறீங்களா? என்னது ஃப்ளர்ட் பண்ணிருக்காங்களா? என்ன நீ சொல்ல இருக்க ஜூயாங்? என்ன ஜூயாங் நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியலையா? நம்ம டோஜனு ஒரு பெரிய ஹீரோ, அந்த லேடி அவ அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய பியூட்டி. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி கியூட்டி கிட்ட நம்மால ஃப்ளர்ட் பண்ண மாட்டானா? இதே மாதிரி உமன் நீங்க இருந்தா அவ்வளவுதான், கண்டிப்பா நீங்க அவனை இழக்கிற மாதிரி ஆயிடும். சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்க, அப்பதான் டோஜன் உங்களுக்கு கிடைப்பாரு. அங்க அந்த பொண்ணும் கேசல் நீ யோசி கேசல் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல நம்ம ஜூயாங் இன்னமும் ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு சொல்றான், உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு, அப்படி இருக்கும் போது விட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறியா? என்னது ஆப்பர்ச்சுனிட்டியா? என்ன பேசின்னு இருக்காங்க அவங்க? அவ எதை பத்தி பேசுறா? இது வீடா போற மாதிரில இருக்கு. மேபி அவங்க ரெண்டு பேரும் மேரிட் ஆகலான்னு யோசிக்கிறாங்களோ? ஐயோ மைண்டு எங்கெல்லாம் போகுது. அமெரிக்காவோட பியூட்டி அவங்க சொல்றா, கேசல் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், அதனால எப்போ வேணாலும் என்ன கான்டாக்ட் தாராளமா பண்ணலாம். சரி நான் யோசிக்கிறேன் அந்த விஷயத்த பத்தி. பாக்குற நம்ம ஜூயாங்க்கு தான் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. நம்ம டோஜன் சொன்னதுக்கு வேற அவ ஸ்மைல் பண்றா. நான் டோஜனோட முகத்துல எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல. இப்போ நான் என்ன பண்றது? அப்படி இருக்கமோ இல்ல இப்படி இருக்கமோ அப்படின்னு அவ எதேதோ யோசிக்கிறா. இந்த இடத்துல ஹீரோ கிட்ட வந்து அவ கிட்ட சொல்றான், நம்ம இப்படி மீட் பண்ணிருக்கனால நான் உன்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கலாமா? கண்டிப்பா டோஜன், என்னவா இருந்தாலும் கேளுங்க. அதான் இந்த இயரோட கோல்டு மார்க்கெட்டு அதை நான் செக் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்காக இன்விடேஷன் எனக்கு தர முடியுமா? கேட்குற ஜூயாங் இன்னமும் ஷாக் ஆகுறா. ஏன்னா இந்த கோல்டு மார்க்கெட் இது லாஸ்ட் வேகாஸ்ல நடக்கிற ஒரு ஆக்ஷனு. அங்க அவ்வளோ சீக்கிரத்துல யாராலுமே போக முடியாது. அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம டோஜன் எதுக்காக போகணும்? அங்க இப்படி இவ யோசிக்கும் போது அங்க அமெரிக்கா பியூட்டியோ சொல்றான், எனக்கு அதுதானே வேணும். சரி நான் கண்டிப்பா அதை தரேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா நீ என் வீட்டுக்கு வரணும், என்ன ஓகேவா? இது கேட்குற நம்ம ஜூயாங் ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னது வீட்டுக்கு வரணுமா? அப்போனா இவ எந்த மாதிரி பிளான போடுறா அந்த மாதிரி இருக்குமோ? நம்ம டோஜனும் என்ன சொல்லுவான்? இப்படி நாங்க என்ன பண்ணோம் தெரியல. நம்ம ஹீரோவையா பாக்குறா. நம்ம ஹீரோ கம்மன் தான் இருக்கான், ஆனா அந்த பொண்ணோட முகம் தான் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பொண்ணும் சைட்ல பார்க்கும் போது நம்ம ஜூயாங் இருப்பாளா, அதை புரிஞ்சிக்கிற அந்த பொண்ணும், ஹேய் நீ வந்து அப்புறமா பொறுமையாவே இதுக்கான ஆன்சரை கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அப்புறமா வரும்போது கொடு, டிக்கெட் தானே உனக்கு வேணும், அட்வான்ஸா நான் இப்பயே உனக்கு தரேன் அப்படின்னு அந்த இன்விடேஷனுக்கான டிக்கெட்டையும் அவன் சென்ட் பண்ணி வர்றா. அந்த இடத்துல அதுக்காக அவன் தேங்க்ஸ் சொல்றான். அங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு கேங் வரான். ஏய் கொரியாவோட டாப்பான ஹண்டரு, அது போக அமெரிக்காவோட பியூட்டி, ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கீங்க, இது உண்மையிலே நல்லா இருக்கு தெரியுமா? ஆனா நான் யோசிக்கல டோஜன், கொரியாவோட டாப்பான பியூட்டி அதே மாதிரி அமெரிக்காவோட பியூட்டி ரெண்டு பேரையும் உன்னோட கையில வச்சிருக்க போல. இப்போ ஏதோ இந்த உலகத்தையே அடைஞ்ச மாதிரி உனக்கு ஃபீலிங் வருமே. ஆனா நம்ம ஹீரோ எதுக்குமே அங்க ரியாக்டே பண்ணல. அங்க ஜூயாங்க்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இந்த கேங் பியோ இவன் இங்க வந்திருக்கானா கண்டிப்பா ஏதாச்சும் பிரச்சனையை உருவாக்குவான். அங்க கேங்க பார்த்தோன்னே எல்லாரோட பார்வையும் அங்கதான் வருது. அட காய்ஸ் என்ன காய்ஸ், இந்த மாதிரி நான் ஒன்றும் பிரச்சனையும் இங்கே பண்ணணும் அப்படின்லாம் வரல. நான் இங்கே வந்தது ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு தான் இங்கே வந்ததே. யாராதுன்னு பார்த்தா ரியமா டக்காஷி தான். அதாங்க நம்ம ஹீரோ கிட்ட பலமா அடி வாங்கினானே அந்த பர்சனை. இவனை இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட்ல தெரியாதனமா பார்க்குன்னு சொல்லிட்டேன், அதுக்காக மன்னிச்சிருங்க. ஏன்னா ஏகப்பட்ட கேரக்டர் பேர் வருமா, அதனால தான் மாத்தி சொல்லிட்டேன். நான் பார்த்தோன்னே டோஜனு, நம்ம அமெரிக்காவோட பியூட்டி, நம்ம ஜூயாங்கு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. டக்காஷியா, இவனால என்ன பிரச்சனை வரப்போதோ? ஆமா இந்த டக்காஷி அவன் என்ன அவ்வளோ சீக்கிரத்துல டிஸ்சார்ஜ் ஆயிட்டானா என்ன? இந்த டக்காஷி இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? இவன் வந்தா கண்டிப்பா பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியும், அதனால தான் அவனுக்கு இன்விடேஷனை நான் சென்னே பண்ணல. இப்போ என்னன்னா நேருக்கு நேரு நம்ம டக்காஷி நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க. ஒரு சைடு பிரசலோட ஹெட்டும் அங்க பயப்படுறாரு. அங்க ரெண்டு பேருமே அவங்களோட கண்களை பாத்துக்கிறாங்க. டக்காஷியோட கண்ணில் இன்னமும் அந்த வெறி தெரியுது. ஹோய் டக்காஷி, நீங்க வந்திருக்கனா? உன்னோட பாடி மூலமே
ஹீல் ஆயிருக்கு போலயே. நான் இப்போ ஹீல் ஆயிட்டேன். அதே மாதிரி ரொம்ப நன்றி. உன்னால தான் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. இப்படி இவங்க 2 பேரும் அவங்க சண்டை போடுற மாதிரி பேச போக பாக்குற பிரசிலோட ஹெட் பயந்து போயிடறான். ஐயோ டகாஷி, நீங்க என்ன ரெக்கவர் ஆயிட்டீங்களா? ஆனா உங்களோட நிலைமை இன்னமும் மோசமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால வாங்கல நம்ம சைல பேசலாம். உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி நான் பேசணும். இந்த இடத்துல பேசுறது சரியா இருக்காது. பக்கத்துல அங்க சோஃபாலாம் இருக்கு, அங்க போய் பேசினா இன்னமும் நல்லா இருக்கும். இப்படி அங்க போகும்போது நம்ம கேங்குக்கு கடுப்பாகுது. இந்த கிள ஆடு எதுக்கு நடுவில் வரான்? தேவையில்லாம மூக்க நுழைக்கிறான் நடுவில் வந்து. இதே மாதிரி போச்சுன்னா நான் செட் பண்ண எல்லா விஷயமும் வேஸ்டா போயிடுமே. அதனாலயே நம்ம கேங்கோ அங்க விடல. கேங்கும் கிட்ட போய் சொல்றான், டகாஷி நீ ரெஸ்ட் எடுக்கிறது கரெக்டு தான்ப்பா. ஏன்னா நம்ம டோஜன் கிட்ட ரொம்ப பயங்கரமா நீ அடி வாங்கினால. நம்ம ஹீரோ அடிச்ச ஒரு அடியும் இன்னமும் ஹீல் ஆகலன்னு நினைக்கிறேன். அது ஹீல் ஆக ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா டோஜன் கிட்ட அடிய நீ அப்படி வாங்கின. ஆனா நீ நல்லா யோசிச்சியா? அந்த டோஜன் உன்னை இப்படி வச்சிருக்கான். அப்படி இருக்கும் போது உன்கிட்ட மன்னிப்ப கூட அவன் கேட்க மாட்டானா? அவன் மன்னிப்பே கேட்காம இருக்கானா? அப்போ உன் மேலதான் தப்பு இருக்கு. நீ அந்த அளவுக்கு வீக்கா இருக்க. நீ ஒரு கோலையா? அங்க இதை கேட்கும் போது ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. அங்க கையில அப்படியே நரம்பெல்லாம் புடச்சிங்கன்னு வரும். இதனால டைரக்டரு நம்ம ஜூயாங்கு அந்த அமெரிக்கன் பியூட்டி எல்லாருமே பயந்து போறாங்க. அங்க ஹீரோ இன்னமும் ஏத்தி விடுற விதமா, டகாஷி யாக்குசா அவங்க ரொம்ப கேவலமானவங்க உன்ன மாதிரி இப்படின்னு அங்க ஏத்தி விடுற விதமா ரொம்ப ஆரா ஃபார்மிங் பண்ணினே அவன் சொல்ல, அங்க மத்தவங்க எல்லாம் இன்னமும் தான் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த விஷயத்த சால்வ் பண்ணுன்னு பார்த்தா நம்ம ஆள் என்னன்னா இந்த விஷயத்த இன்னமும் இழுக்கிறான். ஜூயாங்கு அமெரிக்கன் பியூட்டி எல்லாம் இன்னமும் ஷாக் ஆகுறா. டோஜன் எதுக்காக அவனை விருப்பத்துற மாதிரி இப்படி சொல்லணும்? அங்க டகாஷியும் கேக்குறான், ஆமா இப்போ நீ என்ன சொன்ன? ஆமா உனக்கு காது கூட கேட்காதா? காதை நீ எங்க கொண்டு போய் வச்சிருக்க? யாக்குசா அவங்க ஒரு கோலை, ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவங்க. ஏன்னா யோசிச்சு பாரு, இந்த சொசைட்டில அவங்க எதுக்காக இருக்காங்க? சொசைட்டில இந்த யாக்குசா அவங்க ரொம்ப யூஸ்லெஸ் ஆனவங்க. இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற யாக்குசா ஒருத்தனும் கார்பேஜுக்கு சமம். இதை பார்க்கும்போது ஜூயாங்க்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இந்த சீன் இதுக்கு முன்னாடியே ஏற்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அங்க அவளுக்கு வரும். டகாஷி கோவத்தோட உச்சத்துக்கு போகும்போது பிரசிலோட ஹெட் தாங்க தடுக்கிறாரு. டகாஷி நீ என்ன பண்ணிருக்க? நான் டகாஷி ஒரு முறைக்க அவரு முகத்திலேயே அங்க அப்படியே வேர்வையா ஊத்தும். அங்க ஏன் தெரியல நம்ம டகாஷி அவனோட போன் எடுக்கிறான். அதுல ஏதோ ஒரு ரெக்கார்டிங் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் இருக்கு. அதை அவன் ப்ளே பண்ண அங்க நம்ம கேங்கோட வாய்ஸ் கேக்குது. டகாஷி சீக்கிரமா நான் சொன்ன விஷயத்த பண்ணு. கேங் என்ன விஷயம்? என்ன பண்ணும்? ஆல்ரெடி உனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. என்னன்னா ட்ரெஸ்ல ஒரு பர்சனை நீ மொத்தமா அங்கேயே முச்சு வேணும். அவனோட பேரு சியோ டோஜன். இப்படி நம்ம கேங் சொல்ற மாதிரி அங்க கேக்குமா? எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. நான் அங்கேயே அவனை முச்சிடலான்னு இருக்கேன். அவனை அங்கேயே முச்சிட்டு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பொண்ணுங்க கூட ரொம்ப ஜாலியா நான் இருக்கலான்னு இருக்கேன். நான் யாரு மேல ரொம்ப ஆசைப்படுறேன்னா முக்கியமா அந்த அமெரிக்கன் பியூட்டி குளோரியா, அந்த பொண்ணும் கொரியாவோட பியூட்டி ஜூயாங்கு, அவங்க 2 பேர் கூடயும் நான் ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி இவங்க 2 பேரோட பேர் வர அங்க 2 பேருமே அப்படியே நம்ம கேங்க பாக்குறாங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹீரோ எப்படி இதெல்லாம் பண்ண வச்சானா. ஹீரோ கிட்ட அந்த லிங்க்ஸ், அந்த ஃபாக்ஸோட கண்ணு இருக்கு. அதோட கண்ணை வச்சு அவன் டகாஷிய மயக்கிருக்கான். நம்ம டகாஷியை வச்சு அவன் லைட்டா உண்மைகளை வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு தான் பார்த்தான். ஆனா இந்த இடத்துல இந்த அளவுக்கு உண்மை வரும் அப்படின்னு அவன் யோசிக்கல. கேங் உண்மையை சொன்னா தப்பான ஆளுக்கிட்ட நீ மோதிட்ட. உன்னை பொறுமையா சாகிற வரைக்கும் டார்ச்சர் பண்ணலான்னு இருக்கேன். அங்க கேங்குக்கும் ஒரு மாறி இருக்கு. ஆளு பேசின ஒரு விஷயமும் அங்க ரெக்கார்டிங் மூலமா வெளியே வந்திருக்கும். அங்க எல்லாரோட கண்ணும் கேங் மேல இருக்கிற மாதிரி இருக்குமா. கேங் இன்னமும் ஒரு மாறி ஆகுறான். ஆனா அந்த மாதிரி டைம்லயும் அவனோட முகத்துல ஒரு ஸ்மைல் வருது. எல்லாமே இந்த பைத்தியக்காரன் டகாஷி இவனால் தான் வந்துச்சு. அங்க இதனால சம கோவமா ஆறாவ வெளிப்பத்தினே அங்க நிக்கும் போது நம்ம டகாஷியும் சும்மா இல்ல, அவனும் ஆறாவ அங்க வெளிப்பத்துறான். ஆனா டகாஷிய அங்க பயங்கரமா அவன் நெஞ்சிலேயே தாக்கிறான். அடிச்ச அடி எந்த அளவுக்கு இருக்கும்னா அவனோட வாயிலிருந்து அப்படியே அந்த இடத்துல ரத்தமா ஊத்துது. டகாஷியோட நிலைமையும் மோசமாவுது. அங்க இத ஒரு வாய்ப்பா வச்சு அங்க கேங்கோ அங்க தப்பிக்க ஆரம்பிக்கிறான். உடனே பிரசலோட ஹெட்டும், அட எல்லாருமே என்ன பண்றீங்க? சீக்கிரமா போய் பிடிங்க. இது கேட்ட உடனே நம்ம கேங்க அவங்க பிடிக்கலன்னு போறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம கேங் எதுவுமே பண்ணல. அதை பாக்குற நம்ம ஜூயாங் ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா நம்ம டோஜன் சும்மா அங்க வேடிக்கை தான் பார்த்துன்னு இருக்கான். நம்ம ஜூயாங்கும் யோசிக்கிறான், ஆமா எதனால இவன் தடுக்காம அப்படியே இருக்கான்? ஆனா ஆக்சுவலா நம்ம ஹீரோ இப்படி பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல நியூஸ் மீடியான்னு இவங்க பண்ண விஷயம் வருமா. அதுலயும் கேங்க தான் சும்மா பூச்சி கிளின்னு கிளிக்கிறாங்க. ஏன்னா நம்ம கேங் ஒரு எஸ்ரங் ஹீரோ. அவனை மாதிரி ஒரு எஸ்ரங் ஹீரோவே இப்படி பண்ணா மக்களுக்கு எப்படி அவன் மேல நம்பிக்கை இருக்கும்? கொரியாவோட ஹெட் கிட்ட இந்த விஷயத்த பத்திலாம் அவங்க கேட்டு இருக்காங்க. நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம், இந்த விஷயத்த நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணின்னு தான் இருக்கோம். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மாம் அவங்கள நோக்கி வந்து அந்த இடத்துல இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும்
கேமராலையும் அங்க பொருள் மேல காட்டுறாங்க. அங்க எல்லா பொருளும் அப்படியே உடைய ஆரம்பிக்குது. எல்லாமே அந்த கேங்கு தான். அந்த கேங்கு இப்படின்னு அங்கே பேட்டை வச்சு கண்ணாடி பொருள் எல்லாத்தையுமே அவங்க உடைக்கிறாங்க. அங்கே ஒரு பாட்டெல்லாம் உடையும். அதை பார்க்குற பாடி கார்டும் ரொம்ப பயந்து போயிடறான். என்னோட தலை இருந்தா அவ்வளோதான், என்னோட தலை தான் அங்கே டேரெக்டாக உடஞ்சி போயிருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் அவங்க முன்னாடி இருக்க அந்த மிகப்பெரிய டிவி அதை கூட அவங்க விட்டு வைக்கல. அந்த டிவியை பயங்கரமாக அவங்க உடைச்சி வச்சிருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி அந்த கேங்கு அவன் என்ன மாட்டினானா இல்லையா? மேடம், ரிப்போர்ட் படி எல்லாருமே அந்த ஆளை தேடின்னு தான் இருக்காங்க. ஆனால் ஆள் மாட்டலை. எங்கே இருக்கான் எதுவுமே அவங்களுக்கு தெரியலையா? அவன் மாட்டுறதுக்கு முன்னாடி அங்கேயும் எந்து போயிட்டா கூட நல்லா இருக்கும். நீ என்ன நான் சொன்ன விஷயத்த பண்ணியா? ஃபர்ஸ்ட்டு நம்ம அவன் கூட ஒரு விஷயத்த பண்ணோம்ல, எல்லாத்தையுமே தடையமே இல்லாமல் அழிச்சியா? மேடம், எல்லா விஷயத்தையும் நான் மாற்றிட்டேன், இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னதான் இவர் இப்படி சொன்னாலும் அவங்களோட முகம் அங்கே ஒரு மாதிரி உருந்தா இருக்கும். அப்புறம் தான் அவங்க ஒரு ஃபோனை தூக்கி அடிக்கிறாங்க. அந்த ஃபோனை பார்க்கும் போது தான் ஒரு விஷயமே அங்கே தெரியுது. இந்த ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இது என்னோட பர்சனலான ஃபோனு. இத்தனைக்கும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கு கொண்டு தான் என்னோட நம்பர் பத்தி தெரியுமே. ரீசெண்டா ஒரு அன்னோனான நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு. அந்த நம்பரை பாரு. அங்க மெசேஜ்ல என்ன போட்டிருக்கோன்னா, மரியாதையா என் கூட கோஆப்ரேட் பண்ண, இல்லன்னு வச்சுக்கோயேன் எல்லா எவிடன்ஸையும் லீக் பண்றேன். நான் திரும்பவும் உன்னை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவேன். அதுல கே அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். அதை பார்த்தோன்னே அந்த ஆளுக்கு தெரியுது, அட இது கேங்கோட நம்பர் ஆச்சு. அவன் எதுக்காக நம்மள கோஆப்ரேட் பண்ண சொல்றான்? எனக்கு அந்த விஷயம் தான் புரியல. ஆமா, உன் மண்டைக்கு என்னதான் புரியுமோ? இங்க எவ்வளவு விஷயம் போயின்னு இருக்கு. இதுல இவன் வேற ஆல்ரெடி பிரச்சனை மேல பிரச்சனையா எனக்கு வந்துன்னு இருக்கு. இப்போ நீ வேற புரிஞ்சிக்காம இந்த விஷயத்தை என்கிட்ட கேட்டுன்னு இருக்க. மரியாதையை இந்த இடத்த விட்டு ஓடிப்போ. அந்த ஆளும் வெளியில் போகலான்னு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு வயசான ஒரு வராரு. ரொம்ப டெரராக ஒரு முறைக்க அந்த இடத்துல அந்த பாடி கார்டு ரொம்ப பயந்து போயிடறான். அப்புறம் தான் தெரியுது இந்த லேடியோட அப்பா தான் இவரு. பர்சனும் இவரை பார்த்தோன்னே, சேர்மேன் மன்னிச்சிருங்க இப்படின்னு அவன் ஓடி போயிடறான். அந்த இடத்துல சேர்மேனே இங்கே வந்து நிற்கும் போது அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஆமாம் அப்பா, இந்த இடத்துல வாய மூடலை, அதுக்குள்ள மூஞ்சிலே ஒரு அடி. ஆமாம், எதுக்காக என்ன அடிச்சிங்க? நீ என்ன யோசனை இருக்க? இந்த மாதிரி என்ன எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, அதுக்குன்னு நீ முதுகுக்கு பின்னாடி பண்ணுற ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது அப்படின்னு யோசனை இருக்கியா? என்னது, நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி ஒரு சொல்லும் போது அங்க பயங்கரமா ஒரு அறையிறாரு. ஹேய், என்னை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ அந்த கேங்குக்கு பே பண்ணிருக்க ஒரு பெரிய அமௌண்ட்டை, அதுவும் எதுக்கு? பிரசல்ல மொத்தமா நம்ம டோஜனை கொல்லணும்னு. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு யோசிக்கிறியா? இத்தனைக்கும் அவன் என்னோட ரத்தம் எஸ் ரேங்க் ஹீரோ வாய்ப்பு இருக்கான். அதனால நம்ம டோஜனை நான் திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கேட்குற டோஜனோட ஸ்டெப்பாமும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. டோஜன் ஒண்டி நம்ம பக்கம் வந்துட்டானா அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மள யாராலையுமே தடுக்க முடியாது. இருக்கிறதுலயே நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ பண்ண விஷயத்த ஃபர்ஸ்ட் டீல் பண்ணோம். இதுக்கப்புறம் சீன் அப்படியே டோஜனை நோக்கி வந்து நம்ம ஆளு கொரியாவை நோக்கி வந்து நிற்பானா. அந்த இடத்துல நம்ம ஜூயாங்க்கு ரொம்ப கியூரியஸா இருக்கும். அவ பின்னாடியே வந்து கேட்குறா, ஆமா எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு டோஜன், நல்லாவே தெரியும் அந்த கேங் பியோ அவனை நீ வேணும்ட்டே தானே தப்பிக்க வச்சிருக்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு தானே. அதுக்கு நம்மளும் ஸ்மைல் பண்ணிக்கினே இருக்கு அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் டைரக்டா அவனோட வீட்டுக்கு வர நம்ம ஹீரோவோட சிஸ்டருக்கு அங்க அவ்வளோ சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஏத்தோனே ஆளு பர்கரை கொடுக்க அவளும் ரொம்ப ஹாப்பியா அங்க சாப்பிட்றா. என்ன இது ரொம்ப நல்லா இருக்கா, இது சூப்பரா இருக்கு. நம்ம ஹீரோக்கும் இதை நினைச்சு சந்தோஷமா இருக்கு. ஆனா நேத்து ரொம்ப ஆளு கடுப்பாயிட்டான். வீட்டோட நிலைமையே மோசமா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம டோஜனோட பாட்டி அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவங்களால எழுந்துக்க கூட முடியல. ஆமா, என்கிட்ட எதுக்கு இதை பத்தி எதுவுமே நீங்க சொல்லல? ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்க போகாம இருக்கீங்க, கான்டாக்டும் பண்ணல. ஏன் அண்ணா, என்ன விஷயம்னா கிராண்ட்மா ஆசைப்படல. ஏன்னா நீங்களே உங்களோட லைஃபை ரொம்ப ரிஸ்க்ல போட்டு அவ்வளோ பணத்தை சம்பாதிச்சிங்க. அப்படி இருக்கும் போது கேர்லெஸ்ஸா அதை ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை இல்லையா? அதனால தான் இத்தனைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகல தெரியுமா? அதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளோ விஷயத்த பண்றதே அவனோட ஃபேமிலிக்காக தான். ஆனா இப்போ இப்படி ஆகணும். அதனாலேயே அவன் காது கிட்ட கையை வச்சுக்கினே அங்க சொல்றான், பாட்டிமா உங்களோட உடல்நிலை மோசமா இருக்குன்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது அப்படின்னு இல்லை. ஏன்னா பணம் வந்து எப்படி வேணாலும் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி நம்ம ஃபேமிலிக்காக பிரசல்ல நான் நிறையவே பணத்தை சம்பாதிச்சிருக்கேன். அதனால சீக்கிரமா இப்பயே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அங்கே இது கேட்கும் போது பாட்டிமாக்கும் அங்கே அவ்வளோ சந்தோஷம். அவங்களோட வாயிலேருந்து வார்த்தையே வரல, அவங்களோட கண்ணில் கண்ணீராக வருது. இதுலேயே நம்மளுக்கு தெரியுது நம்ம பாட்டிமா எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் டோஜன் பாட்டிமாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். அந்த இடத்துல பாட்டிமா
குணமாயிட்டாங்க. அன்னிலேருந்து எப்பயுமே நம்மால் எங்குக்காக ஒரு விஷயத்த வாங்கி தருவான். சாப்பிட்றதுக்கு பர்கரு, ஃப்ரெஞ்சு ஃப்ரையை இந்த மாதிரி விஷயத்த வாங்கி வாங்கி கொடுக்குறான். நம்ம ஹீரோவோட வாழ்க்கை இப்போ நல்லா போகுது. ஆனால் இதுக்கப்புறமும் அப்படி போகுமா? அதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நம்மளும் அதை கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். கரண்ட்டாக எவ்வளோ தூரம் சாப்டர்ஸ் வந்துச்சோ அவ்வளோ தூரம் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வரும்போது கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி டீமன் லார்ட் மான்வா அதெல்லாம் கூட நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ விட்டு போன மான்வாவை போடும்போது தயவு செஞ்சு ஒரு 1K இல்லை 2K லைக்ஸை போடுங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து என்னால் அப்லோட் பண்ண முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்லையோ இல்லை வேற ஒரு மான்வால சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.